வணக்கம். நீங்க 10th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா நீங்க? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இந்த 1 இயர் வரக்கூடிய இந்த அகாடமிக் இயர்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளான் தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 10த்ல வரக்கூடிய போர்ட் எக்ஸாம் அண்ட் அதுல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் வந்து உங்களோட லைஃப் லாங்ல நெறைய இடத்துல இதோட இம்பாக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. சோ அதனால இப்போ இருந்தே நீங்க சின்ன சின்ன ஸ்டெப்பா நீங்க எஃபோர்ட்ஸ் போட தொடங்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க போர்ட் எக்ஸாம் வரும்போது ஓகே. சோ உங்களுடைய போர்ட் எக்ஸாம் அப்போ நீங்க நினைக்கிறத விட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முடியும். எப்பவுமே லாஸ்ட் மினிட் பெர்ஃபெக்ட் பிரிப்பரேஷன்ல எந்த விதமான பெர்ஃபெக்ட்னஸும் கிடைக்காது. ஓகே. சோ லாஸ்ட் மினிட்ல நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்ட ஒரு ஓரமா தூக்கி போட்டுருங்க. ஓகே. சோ இன்னைக்கு நீங்க எப்படி உங்களுடைய இந்த 1 இயர் எப்படி நீங்க பெர்ஃபெக்ட்டா ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். என்னோட பேர் வந்து அனீஷ். ஐம் எ கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி அட் Xylem. ஸோ நம்ம Xylem பத்தி சொல்ல போயாச்சுன்னா, Xylem வந்து சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 எட்டெக் கம்பெனி. இங்க நம்ம நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்கள காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ண வைக்கும். இப்ப பார்த்துட்டீங்கன்னா பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ நீட் 2025 எடுத்துட்டீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம் நடந்த ஒரு பீரியட். பட் அந்த பீரியட்ல கூட எஸ் இப்போ நடந்த நீட் எக்ஸாம்ல கூட நம்ம Xylem ஸ்டூடெண்ட் வந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் த அச்சீவர்ஸ் ஃப்ரம் அவர் Xylem. ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் அவர் Xylem. அப்படி என்ன நம்ம Xylem-கிட்ட ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Xylem ஃபாலோ பண்ணக்கூடியது என்னன்னா ஹைபிரிட் சிஸ்டம். ஓகே. ஒரு பாடத்தை ஆன்லைன்லயும் ஒரு செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் எடுப்பாங்க அண்ட் ஆஃப்லைன்லயும் ஒரு செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் எடுப்பாங்க. ஸோ ஒரே பாடத்தை 2 விதமான ஃபேக்கல்டிஸ் மூலமா ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறதுனால அவங்க அந்த கான்செப்ட்ல ரொம்ப டீப்பான நாலேஜ் அண்ட் டீப்பான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒரு சீக்ரெட்னு வச்சுக்கலாம், சீக்ரெட் ஃபார்முலா. ஓகே. ஸோ இந்த சீக்ரெட் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பேட்சஸ் தான் பார்த்துட்டீங்கன்னா நம்ம தல ப்ரோ பேட்ச் அண்ட் இதுக்கு கூட இருக்கக்கூடிய இந்த தளபதி அண்ட் தளபதி ப்ரோ பேட்ச் அண்ட் வெற்றி ரிப்பீட்டர்ஸ். இப்போ 12th முடிச்சு ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்கன்னா வெற்றி மாறா பேட்ச் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம Xylem ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பெர்ஃபெக்டான ஒரு அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்றோம். இப்படி நீங்க ஃபியூச்சர்ல நீங்க நீட் ஜெய்மேன் அப்படிங்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா நம்ம Xylem-த்துல இருக்கக்கூடிய இந்த பேட்சஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச கசின்ஸ் யாராவது இருக்காங்க அண்ட் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண திங்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இந்த நம்பர்ஸை ஷேர் பண்ணலாம். எங்க டீம் அவங்களுக்கு ஃபர்தரான ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒன்ஸ் அகேன் ஓகே கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். கண்டென்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Xylem CBSE 10th சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே இந்த செஷனுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. ஓகே. நவ் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் உங்க முன்னாடி ஒரு 1 இயர் கிட்ட கேப் இருக்கு, ஒரு டைம் கேப் இருக்கு, ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க பண்ண வேண்டிய மோஸ்ட் பிரைமரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கான சிலபஸை நீங்க எடுக்கணும். ஓகே. ஸோ அந்த சிலபஸ் வந்து ரொம்ப குரூஷியலான விஷயம். நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அந்த படிச்சு முடிச்ச கான்செப்டை அண்டர்லைன் பண்ணி முடிச்சிடணும். ஓகே. ஸோ இப்படி ஒவ்வொரு டாபிக்ஸா நீங்க கவர் பண்ணி நீங்க போனீங்கன்னா டெஃபினட்டா நீங்க டிசம்பர் ஓகே டிசம்பர் ஒரு ஜனவரி ஸ்டார்டிங்லேயே நீங்க என்டையர் சிலபஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், படிச்ச கான்செப்டை நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ மேக் ஷுவர் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா போர்டு எக்ஸாமுக்கான சிலபஸை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நீங்க என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ அதை ஹைலைட் பண்ணிக்கிட்டே வாங்க. எஸ் ஐ எம் கம்ப்ளீட்டட், கெமிஸ்ட்ரியில இந்த சாப்டர் கம்ப்ளீட்டட், பயாலஜில இந்த சாப்டர் கம்ப்ளீட்டட், இங்கிலீஷ்ல இந்த சாப்டர் ஓவர், தமிழ் ஒரு எந்த சாப்டர் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களோ அதை ஒரு அண்டர்லைன் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகே. ஓகேவா, காட் இட். சரி, அடுத்து இம்பார்ட்டன்டான சில டாஸ்க் இருக்கு. இந்த டாபிக் வந்து எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க யூஸ்வலா பார்க்கக்கூடிய இடத்துல ஜஸ்ட் ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே. யா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம சிலபஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியாச்சுன்னா அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, சிலபஸை பார்த்தாச்சுன்னா எனக்கு ப்ரெஷர் ஏறுது சார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிலபஸை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்க படிக்கிறது இட்ஸ் நாட் அ ப்ரெஷர், ஆக்சுவலி இட்ஸ் அ பவர். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னென்ன டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கிறது உங்களுக்கு தெரியும். இனிமேல் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எது எனக்கு தெரியும், எது எனக்கு தெரியாது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்ட் அண்ட் வீக் ஹோல்ட் இந்த ரெண்டுமே உங்களால இந்த சிலபஸை பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராகவே தெரிஞ்சும்.
அப்போ ஸ்ட்ராங் ஹோல்டர் விட்டுக்கிட்டு நீங்க வீக் ஹோல்டர் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி அதையும் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். இதனால தான் சிலபஸ் நீங்க டவுன்லோட் பண்றது இட்ஸ் நாட் அ ப்ரெஷர், இட்ஸ் ஆக்சுவலி அ பவர். நெக்ஸ்ட், வாட்ஸ் சேஞ்ச்ட் இன் 2025 and 26? ஓகே, ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய கேஸ் பேஸ்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் அந்த கொஸ்டின் பேஸ்ட், ஓகே, அதுல நீங்க ஜஸ்ட் அப்ளிகேஷன் நீங்க படிச்சதை அப்ளை பண்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் சும்மா நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறதோ எல்லாம் எழுதிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் நிறைய எம்சிக்யூஸ், தென் காம்படென்ஸ், ஓகே, காம்படென்சி எம்சிக்யூஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த நீட் உங்களுக்கு வரக்கூடிய அகாடமிக் இயர்ல போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி டிடெக்டிவாக திங்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், யூ ஆர் நாட் லேட், யூ ஆர் ஆன் டைம். எஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பிகாஸ் இப்போ நீங்கள் தொடங்குறது இது லேட்டே கிடையாது, இது பெர்ஃபெக்டான ஒரு டைம். இந்த டைமில் நீங்கள் சின்ன சின்ன ஸ்டெப் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த அகாடமிக் இயர் முடியறதுக்குள்ள நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்லையும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிப் கிடைக்கும். ஓகே, ஒன் ஸ்ட்ராங்கான கிரிப் கிடைச்சிச்சுன்னா ஈஸியா ஒன்ஸ் அகைன் நீங்க ரீகால் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அது கூடவே இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ரஷ் ஆகணும், ஓகே, ஐயோ இன்னும் சிலபஸ் நான் முடிக்கல, ஐயோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க போக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க போகாம இருந்தாலே நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல டென்ஷன் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம பெர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டை நீங்க கொடுப்பீங்க. ஓகே, தட்ஸ் இட். சம்டைம்ஸ் நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு நான் நல்லா படிச்சேன் சார், நேற்றுக்கு நான் நல்லா படிச்சேன், 3 நாள் நல்லா படிச்சேன், பட் 4ஆவது நாள் வரும்போது எனக்கு லைட்டா சிக் ஆயிடுச்சு, என்னால அந்த பெர்ஃபெக்ட்னஸை கண்டினியூவா பண்ண முடியல. ஓகே, அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஒரு ட்ரீமை ஃபோக்கஸ் பண்றீங்க அண்ட் அந்த ட்ரீமுக்காக எஃபோர்ட் போடுறீங்க. ஓகே, அண்ட் அந்த எஃபர்ட்ல நீங்க பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எக்காரணத்தை கொண்டும் தப்பு கிடையாது. பட் யூ நீட் டு நோ சம்திங். ஓகே, இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்னஸ் முக்கியமான விஷயமே கிடையாது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ராசஸ். நீங்க பண்றீங்களா பண்ணலையா, நீங்க பெர்ஃபெக்டா பண்றீங்களா பெர்ஃபெக்டா பண்ணலையாங்கிறது இங்க விஷயமே கிடையாது. இப்போ இருந்தே நீங்க பண்ண தொடங்குங்க, நீங்க பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் do. ஓகே, இஃப் யூ ஃபால் ஆர் ஃபெயில் ஆர் சடன்லி தேர் இஸ் அ ஸ்டக், ஓகே, நீ உங்களுடைய ப்ராசஸ்ல சம்டைம்ஸ் தேர் மஸ்ட் பி அ ஸ்டக். இந்த மாதிரி ஒரு ஸ்டக், ஃபெயில், ஃபால், இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. ஓகே, பட் கீப் இட் இன் யுவர் மைண்ட், நாட் லெட் எஸ்டர்டேஸ் மிஸ்டேக், ஓகே, எஸ்டர்டேஸோட மிஸ்டேக் எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னையோட growth, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய growth-ஐ அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. Do not let yesterday's mistake stop today's growth. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இடத்துல ஸ்டக் ஆச்சுன்னா இட்ஸ் ஃபைன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் அடுத்த நாள் வந்து கம்பேக் கொடுத்து உங்க ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. பெர்ஃபெக்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓவர் த லாங் டைம்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்னஸ் வந்துடும். ஓகே, எடுத்த உடனே பெர்ஃபெக்ட்னஸ் வரும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஓகே, காட் இட். சரி, இதை இப்போ ஸ்மார்ட்டா படிக்கிறது எப்படின்னா, நீங்க ஸ்கூல்ல இருந்து நல்லா பாடம் டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி இல்லை நம்ம சேனல்லையே நம்ம செஷன்ஸ் நமக்கு நடத்துறோம், அந்த செஷனை பார்த்து கூட நீங்க படிக்கலாம். ஸோ இப்படி நீங்க படிக்கும்போது ரீகால் பண்ணுங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் படிச்ச பாடத்தை ஒரு 15 to 20 minutes ரீகால் பண்ணுங்க. தென் 10 minutes என்ன பண்ணுங்கன்னா எம்சிக்யூஸை சால்வ் பண்ணுங்க. ஓகே, தென் அகைன் ஒரு 10 minutesல நீங்களா படிச்சதை நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, இது எல்லாமே விஷயம். இப்ப பார்த்துட்டீங்கன்னா டேர்ம் வைஸ் ஃபோக்கஸ் ஏரியா. ஓகே, இப்போ சயின்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க கெமிக்கல் ரியாக்ஷன், லைஃப் ப்ராசஸ், லைட். ஸோ இது வந்து ஒரு டேர்மா வச்சுக்கோங்க. சயின்ஸ்ல இந்த 3 சாப்டர்ஸ்னு ஒரு டேர்ம். தென் மேக்ஸ், லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ஜியோமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே மேக்ஸ்ல ஒரு பர்டிகுலர் டேர்ம். தென் இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட், ஃபுட் பிரிண்ட்ஸ், கிராமர், ரைட்டிங். ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ்ல ஒரு டேர்முக்கு. ஓகே, இந்த டேர்ம் ஓகே இன்னைக்கு ஒரு டேர்ம் பா. ஓகே, ஸோ இந்த டேர்ம்ல கெமிஸ்ட்ரியில இந்த சாப்டர்ஸ் இருக்கு, மேக்ஸ்ல இந்த சாப்டர்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்ல இந்த சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஓகே, மேபி ஒரு மந்த் வச்சுக்கோங்க. ஓகே, ஒன் மந்த் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மந்த்ல நீங்க அந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் ஓகே கம்ப்ளீட் பண்ணணும். தென் சோஷியல் சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியோமெட்ரி, எக்கனாமிக்ஸ்,
ஸோ இது எல்லாமே வரும். தென் ஃபாலோட் பை லாங்குவேஜ் ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ். ஓகே, ஆர் ஸோ அதில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அண்ட் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். நவ் எஸ், இப்போ நான் உங்களுக்கான அந்த டைம் ஃப்ரேம் கொடுக்குறேன். இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மந்த்ல எந்தெந்த மந்த்ல என்னென்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜூன் மந்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ஃபவுண்டேஷனை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நீங்க 10th எக்ஸாம் போன உடனே நீங்க எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்காலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி படிச்ச நிறைய கான்செப்ட் மறந்துருக்கலாம். அண்ட் நீங்க மறந்த கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு 10th யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய டாபிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஜூன்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டடி ரொட்டீன் இருக்கும்ல, அந்த ஸ்டடி ரொட்டீனை நீங்களே ஒரு ஷெடியூலை மேக் பண்ணி அந்த ஷெடியூலை டே பை டே கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ரொட்டீன் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஓகே, தென் ஜூன்ல பார்த்துட்டீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ். ஓகே, ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கான அந்த ஸ்ட்ரக்சர்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். தென் ஆகஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க படிச்ச விஷயத்த அப்ளை பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, அதை எல்லாமே நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, MCQ சால்வ் பண்றது, ஷார்ட் கொஸ்டின்ஸை சால்வ் பண்றது, ரைட்டிங். ஓகே, ஸோ இதெல்லாம் ஓகே படிச்சதை சால்வ் பண்றேன். நெக்ஸ்ட் செப்டம்பர் எடுக்கிறீங்கன்னா மிட் டேர்ம் எக்ஸாம், அதுக்கான ப்ரிப்பரேஷன் போகும். தென் ஃபுல் டாபிக் கவரேஜ் இருக்கணும். ஓகே, எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அக்டோபர் பொறுத்த அளவுக்கு ஃபைனல் சாப்டர், தென் டவுட் கிளியரன்ஸ். ஓகே, டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். தென் நவம்பர் பொறுத்த அளவுக்கு ஸ்மார்ட்டா ரிவிஷன் பண்ண தொடங்கணும். எஸ், இங்க நான் கொடுத்துருக்கூடிய பிளானை பொறுத்த அளவுக்கு நீ அக்டோபர்ல என்டையர் சாப்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்க ஸ்கூல்ல எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எஸ், ஐ நோ தட். உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. சரி தானே? ஸோ இப்போ நவம்பர்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஸ்மார்ட் ரிவிஷன்ஸ் அண்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான சால்வ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தென் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பொறுத்த அளவுக்கு டிசம்பர்ல ப்ரீ போர்ட் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். தென் அனாலிசிஸ், அதுக்கான கரெக்ஷன்ஸ். தென் ஜனவரியில ப்ராக்டிகல்ஸ், தென் ஃபைனல். ஓகே, தியரி பேஸ்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஓகே, தென் பிப்ரவரியில ஃபைனல் கமாண்ட் மோட். இந்த ஃபைனல் கமாண்ட் மோட்ல நீங்க என்ன பண்ணணும்னா இது லாஸ்ட் டைம் ரிவிஷன். ஸோ இந்த டைம்ல நீங்க ரொம்ப எஃபெக்டிவா உங்களுடைய எல்லா பாடத்தையும் நீங்க ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இது வந்து உங்களுக்கான இந்த 1 இயர்க்கான ஒரு பிளானை ஒரு சிஸ்டமேட்டிக்கா நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க இதை பேஸ் பண்ணி அண்ட் உங்களுடைய ஸ்டடி ரொட்டீனையும் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பெர்ஃபெக்டா நீங்க தொடங்கலாம். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஃபைனலா தயவு செஞ்சு பெர்ஃபெக்ட்னஸை பார்க்காதீங்க. பெர்ஃபெக்ட்னஸ் வரும். நீங்க ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெர்ஃபெக்ட்னஸ் கிடைக்கும். ஓகே, இட்ஸ் அபவுட் சஸ்டைனபிள் growth, நாட் பேனிக் ப்ரிப்பரேஷன். ஓகே, இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா இட் வில் பி a சஸ்டைனபிள் ப்ரிப்பரேஷன். பட் இப்போ நீங்க உட்காந்து நல்லா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா யூ ஆர் கோயிங் இன் a wrong direction, my friend. Okay, so make sure it's not a good way. Okay, make sure that நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பாத்தை மாத்தி இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க. ஓகே, இப்போ டைமை விட்டுக்கிட்டு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா it will be a difficult for you. Okay, and your preparation. Okay, that's it. இன்னைக்கு நீங்க தொடங்கும் போது உங்களோட ப்ராசஸ் might be look slow, but when you are finishing, okay, definitely when you are finishing, okay, நீங்க finish பண்ணும்போது அது எப்படி இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்துல கிடைச்ச மாதிரி அல்டிமேட்டா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுடைய ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது ஸ்லோவா இருக்குது பிரச்சனை இல்லை, பட் ப்ராசஸ் இருக்கணும். ஓகே, ப்ராசஸ் உங்களுடைய ப்ராக்ரஸுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஓகே சார், ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஃபைனலா ஒன்ஸ் அகைன் நம்ம தலா பேட்ச், தீஸ் ஆர் த பேட்சஸ். ஸோ இது எல்லாமே நம்ம நீட் ஜெய்மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடியது. அண்ட் எஸ்பெஷலி இப்போ நம்ம தளபதி பேட்ச், இந்த ஆன்லைன் பேட்சஸ் எல்லாமே நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கக்கூடியது. பட் இந்த தளபதி ப்ரோ பொறுத்த அளவுக்கு 12th படிச்சுக்கிட்டே ஜெய்மெயின் நீட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான பேட்ச் தான் இது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பேட்சை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்தரான டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியணும்னா இந்த நம்பர் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ தீஸ் ஆர் த பேட்சஸ் ஃபார் அவர் தமிழ் நாடு. ஓகே, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் இட். ஸோ ஃபைனலா இந்த செஷனுக்கான உங்களோட கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனல்ல நிறைய செஷன்ஸ் இருக்கு, நிறைய கிளாஸஸ் இருக்கு, கிளாஸோட நோட்ஸ் இருக்கு. அந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா
கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க நோட்ஸ் அப்டேட் ஆகும். That's it for today. So see you on another session. Until then, your favorite chemistry educator Anish. And finally, don't forget, stay well, steady well.